வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல உங்கள் வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்துவதற்காக நம்ம ETW அகாடமி ஓபன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல டெஸ்ட் 4 மற்றும் 5 இதனுடைய விடைகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நண்பர்களே, தினந்தோறும் டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் PDF வடிவிலையும் அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் அப்படின்னா ஒரு கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு என்ன சரியான விடைங்கிறது நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் வழங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் யூடியூப் வீடியோ மூலமா வழங்கிக்கிட்டு இருந்தேன். நாளை முதல் டெலிகிராம்ல மட்டும்தான் அது வெளிவரும். இந்த ஸ்கீம் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டெஸ்ட் சீரிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் அது. அதை தயவு செய்து பாருங்க. ஒரு அட்டவணையை பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் நடக்குது. அந்த தேர்வு அட்டவணையோட லிங்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. நாளை முதல் டெலிகிராம்ல தான் கொஸ்டின் பேப்பர் PDF வடிவிலையும் ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் டெலிகிராம்ல தான் வரும். ஸோ நம்ம டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு. இப்போ இந்த டெஸ்ட் 4ல ஒரு 50 கொஸ்டின், டெஸ்ட் 5ல ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் 100 கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடகடன் பார்த்துடலாம். முதல் கேள்வி, திருவிக பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திருவிக என்பதன் விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பது ஆகும். இது சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரி. திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கம் தான் திருவிக்க. இரண்டாவது பாருங்க, திருவிக்க அவர்கள் திருவாரூர் மாவட்டம் துள்ளம் என்னும் ஊரில் பிறந்தார். பார்க்கறதுக்கு சரி மாதிரியே தெரியும். திருவிக்காவோட ஊரு துள்ளம் தான். இவர் திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் அப்படிங்கிறதுனால திருவாரூர் அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமானா இருக்காது. இந்த துள்ளம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம். ரைட். இப்பொழுது துள்ளம் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரியா தப்பானா இது மிகச்சரி. 2 தப்பு 3 சரி. 4வது பாருங்க, திருவிக்க அவர்கள் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டார் என்பது சரியா தப்பானா மிகச்சரி. திருவிக்க ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர். இருந்தாலும் அவர் தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தியவர், பெண்கள் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தியவர். PP வாடியா, சிங்காரவேலர், திருவிக்க இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னையில, தமிழ்நாடு சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய தொழிற்சங்கங்களை நிறுவியிருக்காங்க. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு ஏன் சொன்னார்னா, பருத்தி தொழில், பருத்தி நெசவாலை தொழில் வந்து பல தொழிலாளர்களை வாழ வைக்குது இல்லையா, அதனால பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு திருவிக்க சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் சரி? 1, 3 மற்றும் 4 ஆகியவை சரி. சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்பாங்க. நான் கூடுதல் தகவல் சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், பட் சில தகவல்கள் மட்டும் சொல்றேன். திருவிக்க அவர்கள் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். அவர் எந்த தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்? பேச்சு தமிழுக்கா எழுத்து தமிழுக்கா? பேச்சு தமிழ்ல மேடை தமிழா என்ன? மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். புரியுதுங்களா? ஏன் அவர் தமிழ் தென்றல்னு அழைக்கப்படுறாரு? ஏன் அவர் தமிழ் தென்றல்னா, அவர் தமிழ் நடை அவ்வளவு இனிமையாக இருக்கும். சரிங்களா? திருவிக்க அவர்கள் எந்த பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் கேட்பாங்க. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் அவர் தமிழாசிரியராக பணியாற்றினார். அப்புறம் நிறைய இதழ்களில் அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான இதழ் நவசக்தி, நவசக்தி இதழில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையேயான வேறுபாட்டை முறையே உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றவர் யார்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையான வேறுபாட்டை முறையே உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதுனது தான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இலக்கண நூல்கள் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு. அகத்தியம்லாம் இருந்தது. ஆனா அகத்தியம்லாம் நமக்கு கிடைக்கல. தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 3 அதிகாரங்கள் இருக்கு. சரிங்களா? முதல் அதிகாரம் எழுத்து அதிகாரம். ஒரு மொழியின் அடிப்படையான விஷயம் எழுத்து தானே. எழுத்துக்கள் சேர்ந்தது சொல், சொற்கள் சேர்ந்து நமக்கு தருவது பொருள் அதிகாரம் இல்லையா? தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் எந்த 2 அதிகாரங்கள் மொழியின் இலக்கணத்தை கூறுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. எழுத்தும் சொல்லும். எந்த அதிகாரம் தமிழரின் வாழ்வு முறையை தெரிவிக்கின்றதுன்னு கேட்பாங்க. அது பொருள் அதிகாரம். புரிஞ்சுதா? ரைட். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் இருக்கு. சரிங்களா? இந்த தொல்காப்பியம் மொத்தத்துக்கும் 27 இயல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பின்வரும் எது
திருவிக அவர்களின் நூல் அல்லது நூல்கள் ஆகும். முருகன் அல்லது அழகு அவருடைய நூலா அப்படின்னு கேட்டா ஆமாம். தமிழ் தென்றல் அவருடைய நூலா அப்படின்னா ஆமாம். பொதுமை வேட்டல் அவருடைய நூலா அப்படின்னா ஆமாம். தோட்டத்தின் மீது வெள்ளை பசு அது அவருடைய நூல் அல்ல, இது கவிமணி அவர்களுடைய நூலாகும். எனவே 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. திருவிக அவர்களுடைய இன்னொரு மிக தனித்தன்மை வாய்ந்த திறன் என்ன அப்படின்னா, கண்களை மூடி மிக விரைவாக எழுதும் ஆற்றலை படைத்தவர் கவிமணி. இன்னொருத்தர் இருக்காரு கவிமணி இல்ல, திருவிக கண்களை இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். அதே போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற இன்னொருத்தர் யாரு? அவரு தமிழ் திரு என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் திரு. அவர் நிறைய உரை நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. காக்கை பாடினிய உரை எழுதியிருக்கிறாரு. அவர் யாருன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எவை குற்றிய லுகரங்கள் இல்லை? எதெல்லாம் குற்றிய லுகரங்கள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகு, பசு, விடு இதெல்லாம் முற்றிய லுகரங்கள். இதெல்லாம் என்ன? முற்றிய லுகரங்கள். ஏன்? 2 எழுத்துல ஒரு குற்றிய லுகரம் வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றிய லுகரமா மட்டும்தான் இருக்க முடியும். 2 எழுத்துல குற்றிய லுகரம் வருதுன்னா அதன் முதல் எழுத்து ஒரு நெடில் எழுத்தாதான் இருக்கும். காசு வரலாம், பாகு வரலாம், புரியுதுங்களா? தாது வரலாம், காடு வரலாம். ஆனா புகு, பசு, விடு அப்படிங்கறதெல்லாம் முதல் எழுத்து பாருங்க குறியில இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் யார்? திராவிட மொழிகளின் தாய் அவர் யாரு? அவரு கால்டுவெல். அடுத்த கேள்வி பாருங்க. வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவென்று திருவள்ளுவர் கூறுகிறார்? வாய்மைன்னா என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாவர்க்கும் யாருக்கும் தீங்குறாத சொலல் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் தீங்கு தராத சொற்களை பேசுவதுதான் வாய்மை. அடுத்த கேள்வி பாருங்க. ஐ, கை, பை என்ற ஐகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது? எப்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்து வரும்போது என்பதுதான் சரியான ஆன்சர். ஐகாரமானது சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். சொல்லின் இடையிலோ அல்லது கடைசியிலோ வந்தா அது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுக்கு பேரு ஐகார குறுக்கம்னு பேரு. இது போல ஔகார குறுக்கம் இருக்கு, மகர குறுக்கம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஸ்கூல் புக்ல கிளியரா இருக்கு, தேடி படிச்சு வச்சுக்கோங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 8வது கேள்வி. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரி. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் மென்தொடர் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. தவறா இருக்கு. இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. எனவே 2 தப்பு, 1 மட்டும்தான் சரி. நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் எது? நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் என் சரிதம். மலைக்கல்லன் அவர் எழுதினதுதான். என் கதை அப்படிங்கிறது அவர் எழுதினதுதான். சங்கொலி அவர் எழுதினதுதான். அப்புறம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு அந்த பாட்டை நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்தின் போது பாடினார் அப்படின்னு கேட்பாங்க. அது சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம்னாலும் சட்ட மறுப்பு இயக்கம்னாலும் ஒண்ணுதான். உப்பு சத்தியாகிரகம். அடுத்த கேள்விக்கு போலாமா? சுரதாவால் இயற்றப்படாத நூல் எது? சார் எல்லாம் புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்களே, எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ரிவைஸ்க்காக சொல்றேன். சுரதாவால் இயற்றப்படாத நூல் எது கொடுக்கப்பட்டுள்ளதுல? சுரதாவால் இயற்றப்படாத நூல் தொடுவானம். தொடுவானம் என்பது சுப்புரத்தின மணிக்கணும், நம்ம அரங்கசாமி என்கின்ற எத்திராசலூர் வாணிதாசன் எழுதிய நூல். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சுரதா தான் ஆன்சரா இருக்குன்னு அவசியம் இல்லை. பாவேந்தர் விருது பெற்ற முதல் தமிழ் கவிஞர் யார்? பாவேந்தர் விருது பெற்ற முதல் தமிழ் கவிஞர் சுரதா. சுரதாவின் எந்த நூலுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை முதல் பரிசு கிடைத்தது? அமுதும் தேனுமா, தேன்மழையா, துறைமுகமா? அவருடைய தேன்மழை அப்படிங்கிற நூலுக்கு. அடுத்த கேள்வி போலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. சரியா தப்பா? மிகச்சரி.
மிகச்சரி. குறள் வெண்பாக்களில் வெளிப்படும் மேன்மை கருதி திரு என்னும் அடை பெற்று திருக்குறள் என்று இந்நூல் வழங்கப்படுகிறது என்பது மிகச்சரி. இப்போ ரெண்டுமே சரி, 1 மற்றும் 2 ஆகியவை சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறி இன்புற்றவர் யார்? அவர் டாக்டர் கிரவுல். டாக்டர் கிரவுல் யார் தெரியுமா? திருக்குறளை அவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்? டாக்டர் கிரவுல் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? இந்த ஏரியல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு? ஏரியல் எந்த மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்? ஏரியல் பிரெஞ்சு. இதுல பிரெஞ்சுல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு, லத்தீனில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். கால்டுவெல் இல்ல, அப்படியே போற போக்குல நம்மளும் சொல்லிடக்கூடாது. கால்டுவெல் கிடையாது, வீரமாமுனிவர். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிக்கார்ல வீரமாமுனிவர் தான் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர். அதுபோல ரஷ்ய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? டால்ஸ்டாய். ஒரு டால்ஸ்டாயே காந்திகிட்ட சொல்றாரு, உங்க ஊர்ல திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கியா, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் காந்தியடிகளே திருக்குறளை படிக்கிறாரு. அப்புறம் திருக்குறளை ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர், முதலில் மொழிபெயர்த்தவர் P.T. ஜெயின் என்பவர். P.T. ஜெயின். ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. எழுத்து சீசு செல்லப்பா. கனவு யாரு? சுப்ரபாரதி மணியன். தமிழ் சிற்று, தமிழ் நிலம், இதெல்லாம் இந்த இதழ்களை வெளியிட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வேர்ச்சொலை தருக. வாழியர் வேர்ச்சொல் என்ன? வாழ். ஆப்ஷன் ஏ வாழ். அடுத்தது, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. அலை அப்படின்னா என்ன? அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்கின்ற சொல். கடல் கிடையாது, கடல் அலை. அதுபோல அலை அப்படின்னா அது புற்று, பொதுவா புற்று. கல் அலை அப்படின்னா கல் குகைன்னு அர்த்தம். அலை அப்படின்னா பாம்பு புற்றுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி சரியா இருக்கு. சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரடியான தமிழ் சொல் என்ன? சமுதாயம் அப்படின்னா மண்பதை அப்படின்னு அர்த்தம். சமுதாயம் என்ன? மண்பதை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் கரிகாலன் கல்லணையை கட்டினான்? எவ்வகை வாக்கியம் கரிகாலன் கல்லணையை கட்டினான்? செய்வினை வாக்கியம். இதை தன்வினை வாக்கியம்னு சொல்லலாம். ஆனா இந்த செயலை செய்தது யார்? கரிகாலன். ஒரு செயலை செய்பவன் எழுவாய். அவன் செய்த செயல் அது பயனிலை. கட்டினான் அப்படிங்கிறது தான் பயனிலை. எதை அப்படிங்கிற கேள்விக்கு விடையா வர்றது செய்யப்படு பொருள். புரியுதுங்களா? எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை எல்லாமே கரெக்டா வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அதை செய்வினை வாக்கியம்னு கரெக்டா சொல்லணும். அது தன்வினை வாக்கியமானா? ஆமா, தன்வினை வாக்கியம் தான். ஏன்னா கரிகாலம் தானே கட்டினான், அதுவும் தன்வினை வாக்கியமும் தான். ஓகே, அப்புறம் ஏன் சார் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க? இந்த கேள்வி நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்த கேள்வி பாருங்க. அகரவரிசைப்படி அமைந்த விடையை தேர்க. எது சரியான அகரவரிசை? ஃபர்ஸ்ட் காங்கன்னு போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் க, அப்புறம் ஞ, அப்புறம் ச, அப்புறம் அப்படி போகுமா? அப்படி போகக்கூடாது. அப்படி போகக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் க, அப்புறம் கா, கி, கி, கா வரிசையை முடிச்சுட்டு அப்புறம் ஞ வரிசை. ஞ, ஞா, அப்புறம் நீ அப்படி சொல்லிட்டு அந்த வரிசையில போகணும். அப்புறம் ச வரிசை, அப்புறம் ஞ வரிசை, அப்புறம் ட வரிசை, அப்புறம் ந வரிசை, அப்புறம் த வரிசை, அப்புறம் ந வரிசை, ப, ம, ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில போகணும். ச வரிசை, அப்புறம் ஞ வரிசை. அதன்படி பார்த்தா முதல்ல க வரிசை சொல் கிளி, அப்புறம் ஞ வரிசை சொல் இல்ல, ச, ஞ, ட, ந எதுவும் இல்ல. த வரிசை சொற்கள் 2 இருக்கு. ஒன்னு தே, இன்னொன்னு தை. தே முதல்ல வருமா, தை முதல்ல வருமா? சொல்லுங்க. த, தா, தி, தி, து, து, தே, தே, அப்புறமா தான் தை வருது இல்லையா? அப்போ தேனி தான் முதல்ல வரணும். அப்புறம் தையல், அப்புறம் தான் மா வரிசை வருது, மனிதன். அப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் சரி. என்னைக்குமே நீங்க இப்படி போயிடக்கூடாது. க அப்புறம் ஞாபகம் இருக்கா, அப்புறம் சால இருக்கான்னு பார்க்க கூடாது. முதல்ல க வரிசை முடிச்சிடணும், அப்புறமா தான் அடுத்த வரிசைக்கு வரணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புதுகை என்று அழைக்கப்படும் ஊர் எது? புதுகை, புதுக்கோட்டை. புதுகை, புதுக்கோட்டை. இதுவே புதுவை அப்படின்னா, புதுவை அப்படின்னா அது புதுச்சேரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். காலமேக புலவர் முதல் கூற்று திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். மடப்பள்ளிங்க அது, மடைப்பள்ளி இல்ல, மடப்பள்ளியில் பணிபுரிந்தார். சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரி. வரதன் என்பது அவருடைய இயற்பெயர், மிகச்சரி. சைவத்திலிருந்து வைணவத்துக்கு மாறியவர், தவறு. வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியவர், அதுதான் சரி. இப்ப 3 தப்பா இருக்கு. இவர் சிலையடை பாடுவதில் வல்லவர், மிகச்சரி. அப்போ 1, 2 மற்றும் 4 ஆகியவை சரி, 3 மட்டும் தவறு. தனிப்பாடல் திரட்டை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தவர் யார்? தேடி தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். ரொம்ப முக்கியமான கேள்வி. சந்திரசேகர கவிராச பண்டிதர். சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவரான காவற்பெண்டு எந்த சோழ மன்னனின் செவிலித்தாயாக விளங்கியவர்? சொல்லுங்க பார்ப்போம். எந்த சோழ மன்னன்? போரவை கோப்பிரு நற்கிள்ளி. ராபி சேது அவர்கள் எவ்வாறு போற்றப்படுகிறார்? சொல்லின் செல்வர். சிலம்பு செல்வர் யாரு? சிலம்பு செல்வர் ம போ சி. இப்போ ஒரு தமிழ் படம் ஒன்று வரப்போகுது, அது மாப்போசின்னு சொல்றானுங்க. மாப்போசி கிடையாது, ம போசி. அடுத்த கொஸ்டின் போலாம். பொன்னை பரின்னு சொல்றது, பொன்னை பரின்னு சொல்றது குழுவுக்குறி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு குழுவினருக்கு மட்டும்தான் புரியும். யார் அப்படின்னா தங்க நகை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும்தான் பரின்னு சொல்லுவாங்க பொண்ணை. அது மற்றவங்களுக்கு எல்லாம் பரினா என்னன்னு தெரியாது. பரின்னா மாங்காய் பறித்தலோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அது குழுவுக்குறி. ஒரு குழுவினருக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னா அது குழுவுக்குறி. அப்துல் கலாம் அறிவியல் துறையில் கொடிகட்டி பறந்தார். இதுல அண்டர்லைன் இருக்கு இல்லையா, இந்த அண்டர்லைன் உள்ள சொல்லுக்கு ஓமையின் பொருளை என்ன? கொடிகட்டி பறக்கிறதுனா என்ன? கொடிகட்டி பறக்கிறதுனா புகழ் பெற்று விளங்குதல். பிறவினை சொற்றொடை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்றிலல் அப்படின்னா அவ கற்கவில்லைன்னு அர்த்தம். இது எதிர்மறை வினைத்தொடர். பூங்குழலி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது அவ கத்துக்கிட்டா, அது தன்வினை தொடர். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா வேற யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கா, அப்ப வேற யாரோ கற்றிருக்காங்க, அதுதான் பிறவினை தொடர். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா அப்படிங்கிறது வினாத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தருக. இதுல எது சரியான தொடர்? ஊன் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு அர்த்தம். ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இதுல கரெக்டா என்ன இருக்கு? நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. குளவி அப்படின்னா என்ன? குளவி அப்படின்னா கொற்ற வண்டுன்னு அர்த்தம். இந்த குளவி. குளவி அப்படின்னா குழந்தைன்னு ஒரு பொருள் இருக்கு, அம்மி குழவின்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? இந்த குழவினா குழந்தை அப்படின்னு அர்த்தம். குளவி அப்படின்னா கொட்டும் வண்டு, குழவி அப்படின்னா குழந்தை. இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? இசைனா புகழ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் இசைவு. சரிங்களா? இசைவுனா என்ன? அனுமதின்னு சொல்றோம்ல, அனுமதிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அனுமதிக்கு நேரான தமிழ் சொல் இசைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பின்வருவனவற்றுள் காரண சிறப்பு பெயர் என்ன? நம் முன்னோர்கள் காரணம் கருதி சில பொருட்களுக்கு பெயரிட்டாங்க. பறக்கிறதுனால அது பறவை. பறவையில ஒரு பறவை தான் மீன் கொத்தி. சரிங்களா? அது மீன் கொத்தி. மீன் கொத்திங்கிறது ஒரு காரண சிறப்பு பெயர். புரியுதுங்களா? கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு பேரு நாற்காலின்னு பேரு. 3 கால் மட்டும் இருக்கிறதுனால அது முக்காலி. அப்ப இதுவும் காரண சிறப்பு பெயர். வட்டமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு வட்டம். வட்டத்துல நிறைய வகைகள் இருக்கு. நீள்வட்டங்கிறது ஒரு வகை, அதனால இதுவும் சிறப்பு பெயர். புரிஞ்சுதா? இந்த செம்மண் வாழை மரத்துக்குலாம் நான் போன டெஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? 2, 4 மற்றும் 5. ஆப்ஷன் பி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். கரெக்டா தப்பா? மிகச்சரி. நல்லாதனாரை செரு அடுதோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் கணக்காயராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது என்பது தவறு. இவர் போர் வீரனாய் இருந்திருக்கலாம். போர் வீரன். திரிகடுகத்தில் 100 வெண்பாக்கள் உள்ளன என்பது மிகச்சரி. திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்துக்கள்
மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் என்பது மிகச்சரி. 1, 3 மற்றும் 4 ஆகியவை சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக கூறும் நூல் எது? அது நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் அது. பட்டினப்பாலை இயற்றியவர் கடிலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவன் கரிகால் சோழ பெருவளத்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? அதுக்கு பேரு தற்சமம். பேர் என்ன? தற்சமம். அப்புறம் விஷம் அப்படின்றத அப்படியே தமிழ் படுத்தி விடம் அப்படின்னு எழுதுறது. லக்ஷ்மி என்று இருப்பத இலக்குமி அப்படின்னு எழுதுறது. இப்படி மாத்தி எழுதுனா அதுக்கு பேரு தற்பவம். உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம், சிந்தனை களஞ்சியம், திருக்குறளில் நகைச்சுவை, இந்த நூல்களெல்லாம் எழுதினது யாரு? வி முனிசாமி. வி முனிசாமி. பொறுத்துக. இயற் சொல் எது? இயற் சொல்னா முதல்ல என்ன? இயற் சொல்னா சொன்னா எல்லாருக்கும் அர்த்தம் புரியும், அது இயற் சொல். திரி சொல்னா என்ன? படிச்சவனுக்கு மட்டும் தான் புரியும். இப்போ அழுவம் அப்படின்னா கடல்னு அர்த்தம். அழுவம்னா என்ன அர்த்தம்? கடல். அது படிச்சவனுக்கு தான் தெரியும். திசை சொல்னா என்ன? அது தமிழும் கிடையாது, வடமொழியும் கிடையாது, பக்கத்து ஊர்ல இருந்து வந்தது. அதுதான் வட சொல். அதுதான் என்ன? வட சொல். மன்னிக்கணும், வட சொல் இல்ல, திசை சொல். திசை சொல்னா என்ன? அது வட சொல் கிடையாது. வட சொல்னா சமஸ்கிருதம் கிடையாது, அதே சமயத்தில் அது தமிழ் சொல்லும் கிடையாது. பெற்றம். அடுத்தது வட சொல். கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ரத்தம்ங்கிறது வட சொல். எது சரியா பொறுத்திருக்குன்னா டி சரியா பொறுத்திருக்கு. தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? நண்பர்களே, முன்னாடி கேள்விக்கு போவோம். முன்னாடி கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, நான் தப்பா மார்க் பண்ணிட்டேன். கரெக்டா சொல்லிட்டேன், ஆனா தப்பா மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? கரெக்டா சொல்லிட்டேன். இயற் சொல் சோறு, திரிசொல் திரிசொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். ஏதாங்க கரெக்டா இருக்கு? ஏதான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? தூண் அப்படின்னா மதலை அப்படின்னு அர்த்தம். தூண் என்ன? மதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர் பகுபதத்தின் வகையையும் எடுத்துக்காட்டையும் பொறுத்துக. சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. காலம். சித்திரையான்ங்கிறது கால பெயர் பகுபதம். அடுத்தது கண்ணன். கண்ணு இருக்குல்ல, கண்ணுங்கிறது உறுப்பு தானே, உறுப்புனா சினைன்னு அர்த்தம். அடுத்தது பண்பு. இனிமையா இருக்கிறது பண்பு. உழவு அப்படிங்கிறது தொழில். ஆப்ஷன் டி தான் சரியா இருக்கு. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். டாக்டர் கிரவுல் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். ஏரியல் பிரெஞ்சு. ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சரி, ஆங்கிலத்தில் வேற யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்கா? FW எல்லிஸ், வாவேசு ஐயர், ராஜாஜி, பூர்ணலிங்கம் போன்றோர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. சமஸ்கிருதத்துல அப்பா தீட்சிதர். சரிங்களா? இந்தியில பிடி ஜெயின் நான் சொல்லிட்டேன். தெலுங்குல முதலில் மொழிபெயர்த்தவர் தெலுங்கு வைத்தியநாத தேசிகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திருவாரூர் நான்மணி மாலையை இயற்றியவர் யார்? பிட்டுக்கு மண் சுமந்த கதை வருது இல்ல, திருவாரூர் நான்மணி மாலை இயற்றியவர் குமரகுருவர். பின்வரும் எது தேனரசனின் கவிதை நூல்? தேனரசனின் கவிதை நூல் அல்லன்னு கேட்டிருக்கேன். வைகரை மேகங்கள் வைரமுத்து உடையது. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம்லாம் தேனரசனுடைய கவிதை நூல். காலமேக புலவரின் நூல் அல்லாதது எது? சரஸ்வதி அந்தாதிங்கிறது கம்பருடைய நூல். சரிங்களா? திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம் இதெல்லாம் காலமேக புலவர் அவருடைய நூல். இவற்றுள் கண்ணதாசனின் புனைப்பெயர் அல்லாதது எது? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, அப்புறம் பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன்லாம் அவரோட பேரு. சிவகாமிநாதன் அவருடைய பேர் இல்ல. தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? சுந்தரமூர்த்தி நாயனார். மூவர் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாரத்தை இயற்றிய 3 பேர். யாரு? முதல்ல வரவரு திருஞான சம்பந்தர், 2வது திருநாவுக்கரசர், 3வது சுந்தரர். இந்த 3 பேரும் சேர்ந்து இயற்றினதுதான் தேவாரம். திருவாசகம் 8வது திருமுறை, அது மாணிக்க வாசகர்.
ஓகேவா? இப்போ முதல்ல திருஞான சம்பந்தர் இயற்றிய திருமுறைகள் 1, 2 மற்றும் 3. திருநாவுக்கரசர் இயற்றினது 4, 5 மற்றும் 6. சுந்தரர் இயற்றியது 7. மாணிக்கவாசகர் இயற்றியவை 8ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளன. திருவாசகமும் திருக்கோவையாரும். குமரகுருபர் இயற்றிய நூல்களுள் சேராதது எது? குமரகுருபர் இயற்றிய நூல்களுள் சேராதது சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். சேக்கிழார் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், கைலை கலம்பகம், காசி கலம்பகம் அதெல்லாம் எழுதினது யாருன்னா குமரகுருபர். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்றவர் திருவிக்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். குமரகுருபர் இவருடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. சரியா தப்பா? மிகச்சரி. இவர் திருவைகுண்டம் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். சரியா தப்பா? மிகச்சரி. இவர் நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். சரியா தப்பா? அதுவும் மிகச்சரி. 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் முதலில் கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இந்தியா என்கின்ற இதழில் அறிமுகப்படுத்தினார். திருச்செந்திர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷனை படிக்கும் பொழுது கரெக்டா படிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்கேன். திருச்செந்திர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் சுவாமிநாத தீட்சிதர் சொன்னா டக்குன்னு டிக் பண்ணக்கூடாது. சுவாமிநாத தேசிகர் அப்படின்னு இருந்தா அது சரி. புரியுதா? சுவாமிநாத தேசிகர் தான் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் ரைட் ஆன்சர்னா சுவாமிநாத தேசிகருடைய இன்னொரு பேரு ஈசான தேசிகர். ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா பொருள் எது? அறுவை வீதிங்கிறது ஆடைகள் விற்கும் வீதி. கரெக்டா தப்பா? மிகச்சரி. கூல வீதி அப்படின்னா ஆபரணங்கள் விற்கும் வீதி இல்ல. கூல வீதினா தானியங்கள் விற்கும் வீதி. தானியங்கள். மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. சரியா இருக்கு. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி அப்படிங்கிறது சரியா இருக்கு. குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ். ரொம்ப முக்கியமான 50 அரசியலமைப்பு கேள்விகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பின்படி மாநில அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர் யார்? அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா ஆளுநர். யாரு? ஆளுநர். இதுவே அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டா முதலமைச்சர். சார் என்ன சார் வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. அரசுங்கிறது நிலையானது. அரசுங்கிறது கலைக்கப்படவே முடியாது. இப்போ போன கவர்மெண்ட் முடியும் பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்தது. சரியா? இந்த காபந்து அரசாங்கம் கூட இல்ல. தேர்தல் நடந்தது, திமுக ஜெயிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி இப்ப முதலமைச்சர் இல்ல. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா பதவி ஏற்கல. ஆனாலும் ஒரு உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளரோ இல்ல ஒரு அரசின் எந்த அலுவலர் மூலமாவோ செவிலியர்களுக்கு பணி ஆணை கொடுத்தாங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி நடந்தது? அரசுங்கிறது நிக்கவே நிக்காது. அரசு இயந்திரம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும். அந்த அரசின் தலைவர் ஆளுநர். அரசாங்கம்ங்கிறது மாற்றி அமைக்கக்கூடியது. அது நேற்று எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின், நாளைக்கு யாரோ. புரியுதுங்களா? அது போல இன்னைக்கு PM மோடி, நாளைக்கு யாரோ. அரசாங்கம்ங்கிறது மாற்றி அமைக்கப்படக்கூடியது. அதன் தலைவர் முதலமைச்சர். புரியுதுங்களா? அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். அமைச்சரவை குழுவின் தலைவர் தான் அரசாங்கத்தின் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பொறுத்துக. பிரிட்டன்ல இருந்து நம்ம எதை வாங்கிக்கிட்டோம்? பிரிட்டன்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நம்ம ஒற்றை குடியுரிமையா வாங்கிக்கிட்டோம். அந்த அம்சத்தை எடுத்துக்கிட்டோம். அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது நெறிமுறை கோட்பாடுகள். அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கிட்டது குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம். பிரான்ஸ்ல இருந்து நாம எடுத்துக்கிட்டது குடியரசு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாம எடுத்துக்கிட்டது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. ஆப்ஷன் ஏ சரியா இருக்கு. 1க்கு 3, 2க்கு 1 கரெக்டா இருக்கு. இது 12th புக்ல இந்த விஷயம் இருக்கு. அந்த அட்டவணையை கொடுத்துருக்காங்க. தேடி மறுபடியும் படிச்சுக்கோங்க. பேச்சுரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை ஆகியவை அரசியலமைப்பின் பகுதி 3இல் எந்தெந்த பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளன? பேச்சுரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை. அதுதான் சுதந்திர உரிமை இல்லையா? அதுதான் என்ன சுதந்திர உரிமை. அது எந்த பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கு? பிரிவு 19. பிரிவு 19. மொத்தம் 6 வகையான சுதந்திர உரிமைகள் இருக்கு. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கலாம். இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடலாம். விரும்பும் தொழிலையும் வணிகத்தையும் செய்யலாம். பேச்சுரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, இதெல்லாம் பிரிவு 19 இருக்கு. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட எந்த பிரிவு கூறுகிறது? 3 அடுக்கு
பஞ்சாயத்து அமைப்பை ஒன்று ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறத எந்த பிரிவு கூடுதுன்னா 243. 243 பி எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது? 73வது சட்ட திருத்தம். 72வது சட்ட திருத்தமும் 73வது சட்ட திருத்தமும் எதனால மேற்கொள்ளப்பட்டுச்சு? உள்ளாட்சி அரசாங்கங்கள். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, தற்பொழுது சொத்துரிமையானது அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மற்றும் எப்பிரிவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது? முன்னாடி அது அடிப்படை உரிமையா இருந்துச்சு. அப்புறம் அவங்க மாத்தினாங்க 1944. கரெக்டா நான் சொல்றது? எத்தனையாவது சட்ட திருத்தம்? சார் என்ன சார் வளர்றீங்க? 1944? இல்ல 44வது சட்ட திருத்தம். அதை நான் 1944 எழுதிட்டேன். 44வது சட்ட திருத்தம். 44வது சட்ட திருத்தம் 1978. சரிங்களா? அது சொத்துரிமையை அடிப்படை உரிமையில நீக்கி ஒரு சட்ட உரிமையா வச்சுது. எந்த பகுதியில் இப்போ இருக்கு? ஆப்ஷன் பி பாருங்க, பகுதி 12 பிரிவு 300A இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. தனது முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற குழு எது? அசோக் மேத்தா குழு. புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்தின் எந்த அவைக்கு வழங்கப்பட்டுள்ளது? மாநிலங்களவைக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. விட என்ன? மாநிலங்களவை. மாநிலங்களுடைய தீர்மானத்தின் மூலமாக தான் ஒரு புதிய அனைத்திந்திய பணியை உருவாக்க முடியும். சட்ட மேலவையை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது எது? மாநிலங்களவை தான். ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவையை உருவாக்கணும் அப்படின்னா அது மாநிலங்களவையால் மட்டும்தான் முடியும். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர். அரசமைப்பின் 249வது உறுப்புப்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தின் எந்த அவையால் மாற்ற முடியும்? நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையால் தான் மாற்ற முடியும். கூட்டாட்சி முறைக்கு எந்த தன்மையிலான அரசமைப்பு இன்றியமையாதது? எழுதப்பட்ட அரசமைப்பிலே மிக நீண்டது எது? இந்திய அரசமைப்பு தான். சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் என அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பின் உறுப்பு எது? 213. 213 படி ஆளுநர் ஒரு அவசர சட்டத்தை இயற்றிடலாம். ஆனா சட்டமன்றம் மறுபடியும் கூடும்ல, மீண்டும் கூடிய காலத்திலிருந்து எவ்வளவு காலத்துக்குள் அது சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும்? 6 வாரங்களுக்குள். இத்தனை வாரம்? 6 வாரங்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 படி உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? குஜராத். டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்ட பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என்று குறிப்பிடுகிறார்? பிரிவு 32. ஏன் ஆர்டிகல் 32 டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு? என்ன காரணம்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவன் நீதிமன்றத்தை அணுகி தனது உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பிரிவு 32. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 5 வகையான பேராணைகளை பிறப்பித்து பறிக்கப்பட்ட ஒருவருடைய அடிப்படை உரிமையை திரும்ப கொடுக்க முடியும். நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம், பழைய வீடியோக்கள்லாம் பாருங்க. தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எது? பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கரெக்டா தப்பா? கரெக்ட், சரியா இருக்கு. பிரிவு 15 பாகுபாடை தடை செய்தல். மிகச்சரி. பிரிவு 16 ராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்றவற்றை நீக்குதல் அப்படின்னு கொடுத்திருக்கோம். தப்பு. இது பிரிவு 18. பிரிவு 16 என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, 15 எந்த விதமான பாகுபாட்டையும் தடை செய்யுது. பிரிவு 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு, அதுதான் பிரிவு 16. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். இதுவும் சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுவது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். ஒவ்வொரு தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நீதி பேராணை அது ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை. 5 வகையான நீதி பேராணை சொன்னால 5 கிளியரா படிச்சுக்கோங்க. இந்த 5ல ஏதாவது ஒன்று கேள்வியா வரும். ஈரவைகளின் கூட்டுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குவோர் யார்?
ஈரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் மக்களவை சபாநாயகர். மாநிலங்கள்ல அது மாதிரி ஈரவை கூட்டம் நடக்குமா? மாநிலங்கள்ல, அதாவது சட்டமன்றங்கள்ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்கு செலுத்துபவர்களில் சேராதவர்கள் யார்? இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிக்கலாம் தெரியுமா? மக்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. மக்களவை உறுப்பினர்கள்லயே பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கலாமா அப்படின்னா முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மக்களவையில் ஏதேனும் ஒரு வாக்கெடுப்பின் போது வாக்குகள் இருபுறமும் சரிசமமாக இருக்கும் சில அரிய சந்தர்ப்பங்களில் சபாநாயகர் தனது வாக்கை செலுத்துவார். அந்த வாக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த வாக்கு காஸ்டிங் ஓட், முடிவு செய்யும் வாக்கு, முடிவு செய்யும் வாக்கு என்று அழைக்கப்படுகிறது. மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு எது? ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு பத்தி நம்ம போன ஃபர்ஸ்ட் ஓபன் டெஸ்ட் 1ல நிறைய பேசியிருக்கோம், போய் பாருங்க. டாக்டர் சசிகாந்த் சின்ஹா தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடந்தது? முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்தது. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்ட நாள் என்ன? 1947 ஆகஸ்ட் 29. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது? நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பின்வருபவர்களுள் யார் ஆளுநரால் நியமிக்கப்படுவது இல்லை? மாநில வழக்குரைஞரை ஆளுநர் தான் நியமிக்கிறார். துணை சார்பு நீதிமன்ற நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார். மாநில பொது பணியாளர் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார். இதெல்லாம் சரிதான். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஆளுநர் நியமிப்பது இல்லை. ஆளுநர் வேணா ஆலோசிக்கப்படுவார். ஆனா கொலிஜியத்தின் பரிந்துரை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். இந்த மாநில பொதுப்பணியாளர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கலாம். ஆனா இவர்களை, இந்த மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு அளிக்க வகை செய்யும் அரசியலமைப்பு உறுப்பு எது? அதான் 32. அதுவே மாநிலத்தினா 226. 226. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொலிஜியம் என்பது என்ன? கொலிஜியம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகளின் குழு தான் கொலிஜியம். மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிமுறையை வழங்கும் அரசியலமைப்பு உறுப்பு எது? 262. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 262. 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த பகுதிகளை இணைத்தன? 73, 74 தாங்க உள்ளாட்சி. ஓகேவா? நான் 72, 73 சொல்லிட்டேனோ? 73, 74 தான் உள்ளாட்சி. சரி, அரசியலமைப்பில் எந்தெந்த பகுதிகளை இணைத்தது? 9 மற்றும் 10A. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த 9 மற்றும் 10A இதுல, ஐயோ தப்பா சொல்லிட்டேன் பாருங்க, இது தப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 11 மற்றும் 11A. 11 மற்றும் 11A. ஓகேவா? இதுல எந்தெந்த அரசியல் சட்டப்பிரிவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 243 இருந்து 243 ZG வரைக்கும் இருக்கு. ZG வரைக்கும். கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தருவது அரசியலமைப்பின் 11வது அட்டவணை. கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தருவது அரசியலமைப்பின் 11வது அட்டவணை. இன்னொரு கேள்வி, ஃபேமஸ் கொஸ்டின். இந்த அரசியலமைப்பின் 11வது அட்டவணை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். மாநிலத்தின் அரசு வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? அவர் ஆளுநர் தான். மாநிலத்தின் அரசு வழக்கறிஞரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். அவரை நியமிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். புரியுதுங்களா? முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல ஆளுநர் வந்து நியமிப்பார். ஆலோசனையின் பேர்ல, பரிந்துரையின் கூட சொல்லக்கூடாது, ஆலோசனையின் பேர்ல. 81. அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருங்க. உங்க கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கு.
குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். எப்போ? தேசிய அவசர நிலை. அப்போ ஆப்ஷன் ஏ சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். தப்பு. நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். எந்த சூழ்நிலையிலும் சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது என்பது மிகச்சரி. அவனுடைய வாழ்வு மற்றும் வாழ்வுக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, அதெல்லாம் தடை செய்ய முடியாது. ஆப்ஷன் டி என்பது சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கு. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? ரொம்ப ஃபேமஸான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. 61வது சட்ட திருத்தம். 61 1988 கொண்டு வரப்பட்ட 61வது சட்ட திருத்தம். மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர், இப்பதான் சொன்ன, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் எவ்வளவு காலத்துக்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும்? 6 மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். அது சட்டமன்றம் கூடின பிறகு அது உண்மையாவே சட்டமாகணும் அப்படின்னா சட்டமன்றம் கூடிய 6 வாரங்களுக்குள் சட்டமன்றத்தின் ஒப்புதல் வேணும் அதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம். உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடும் வளரம் பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. அதுபோல உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவுகள் எவை? 226 மற்றும் 27. 226 மற்றும் 227. பண்டித ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், பஞ்சாயத்து ராஜ்கான அடிக்கலை நாட்டிய நாள் இது. அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். அக்டோபர் 2 1959. 2009 பொன்விழா கொண்டாடணும். பண மசோதாவை சட்டமன்றத்தின் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நிதி மசோதான்னு ஒன்று இருக்கு, பண மசோதான்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம வீடியோக்கள் நிறைய சொல்லியிருக்கோம். சொல்லுங்க. பண மசோதாவை சட்டமன்றத்தின் எந்த அவையில் மட்டும் பண்ண முடியும்? கீழவை. கீழவைனா எது? சட்டப்பேரவை. சட்டப்பேரவை தான் கீழவை. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. எதெல்லாம் விதி எண் 110 கீழே வருதோ அதெல்லாம் பண மசோதா. புரிஞ்சுதா? ஓகே. மேலவை அதுல பரிந்துரை சொல்லலாமான்னா சொல்லலாம். அந்த பரிந்துரையை ஏற்பது ஏற்காததும் கீழவையோட விருப்பம் தான். எத்தனை நாள் வரைக்கும் பரிந்துரைக்காக மேலவை கொடுப்பாங்க? 14 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பரிந்துரை கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி பண மசோதா நிறைவேறிடும். ஒரு திருத்த சட்டத்தை முன்மொழிவதற்கு, திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு யாருடைய அனுமதியை பெற வேண்டும்? சபாநாயகருடைய அனுமதியை பெற வேண்டும். புரியுதா? ஒரு பண மசோதாவை அது பண மசோதான்னு சான்றளிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர் இருக்கு, மத்திய சபாநாயகர் இருக்கு. ஒரு பண மசோதாவை அது பண மசோதான்னு சான்றளிக்கிற அதிகாரம் சபாநாயகர் தான் இருக்கு. ஒரு பண மசோதாவை சட்டமன்ற கீழவை, அதாவது சட்டப்பேரவையில், மாநிலத்தை பத்தி கேட்கிறேன். ஒரு மாநிலத்துல பண மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யணும்னா அதுக்கு ஆளுநருடைய முன் அனுமதியை பெற வேண்டும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மக்களவை நிறைவேற்றினால் அதை மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது. 14 நாட்களுக்கு மட்டும் காலதாமதப்படுத்தலாம். மாற்றம் செய்வதற்கு ஆலோசனை கூறலாம். ஆனா அதை ஏற்கிறது ஏற்காததும் யார் சம்பந்தப்பட்டது? மக்களவை சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் ஒரு பதிவுறு நீதிமன்றமாகும் என குறிப்பிடும் அரசமைப்பு விதி எது? 215. அரசமைப்பு விதி 352 படி தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள பொழுது சட்டசபையின் பதவி காலம் எவ்வளவு காலம் வரை நீட்டிக்கப்படலாம்? 1 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கப்படலாம். மாநில அரசு பணியாளர் தேர்வாணத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? தகுதி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர் பார்த்தாச்சு. நியமிப்பவர் ஆளுநர். பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்ள நியமிக்கப்படுபவர் யார்? பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்ள நியமிக்கப்படுவது செயல் அலுவலர். குடியரசுத் தலைவரையோ துணை குடியரசுத் தலைவரையோ உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியையோ நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்யும் நடைமுறை எவ்வாறு அழைக்கப்படுது? பழிச்சாட்டுதல் என்று அழைக்கப்படுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் 11 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் என்ன?
42வது சட்டத்திருத்தம் போன ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். ஓப்பன் டெஸ்ட் 1 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க, நிறைய தகவல் சொல்லியிருக்கோம். 1976 42வது சட்டத்திருத்தம். மொத்தம் அடிப்படை கடமைகள் 11 12 12வது எப்போ சேர்க்கப்பட்டுச்சு? 2002 86வது சட்டத்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சட்ட மேலவை பண மசோதாவை எத்தனை நாட்களுக்குள் பரிந்துரைகளை அளித்தோ அல்லது பரிந்துரைகள் இல்லாமலோ பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? 14 நாட்களுக்குள். இப்பதான் பார்த்தோம். மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்துகள் நகராட்சிகளுக்கான தேர்தலை நடத்துவது மாநிலங்கள்ல. உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலாம் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். ஒரு மசோதாவை பண மசோதாவா என்று முடிவு செய்பவர் யார்? ஒரு மசோதாவை அது பண மசோதாவான்னு முடிவு பண்றது சபாநாயகர். குடியரசு துணைத் தலைவர் எதற்காக ஊதியம் பெறுகிறார்? அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சம்பளமே கிடையாது. மாநிலங்களவை தலைவர் பதவிக்காக தான் அவர் சம்பளம் பெறுறாரு. இந்தியாவின் முதல் பட்டியலின உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? KG பாலகிருஷ்ணன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் நாளை தேர்வு 7 உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோலாம் வராது, டெலிகிராம்ல கொஸ்டின் பேப்பர் PDF வரும். அந்த கொஸ்டின் பேப்பர் PDF ஏன் நம்ம தரோம் அப்படின்னா, இப்போ நீங்க அதை வச்சு ஒரு OMR ஷீட்ல டெஸ்ட் எழுதி நான் ஆன்சர் கீ வீடியோ போட்டோன்னே அதை சரி பார்த்துக்கலாம். ஏன்னா அதை ஷேட் பண்ற பிராக்டிஸ் உங்களுக்கு வரும். அதனாலதான். மற்றபடி எது ரைட் ஆன்சர் எது தப்பு ஆன்சர்னு நீங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.